காஞ்சிபுரம் அதிமுக மாநகர கழக பகுதி சார்பில் புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி பகுதி செயலாளர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக புதிய உறுப்பினர்கள் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநகர பகுதி செயலாளர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் 4, 5, 6, 7 ஆகிய வார்டுகளில் உள்ள உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இதில் கழக அமைப்பு செயலாளர் மைதிலி திருநாவுக்கரசு, வாலாஜாபாத் கணேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம், மாவட்ட அம்மா பேரவை KUS சோமசுந்தரம், மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம், இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் மணிவண்ணன், அம்மா பேரவை துணை செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன், கோல்டு மோகன், பகுதி மற்றும் செயலாளர்கள் கோல்ட் ரவி, ஜெயராஜ், ஸ்டாலின், ஒன்றிய செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம், அத்திவாக்கம் ரமேஷ், களக்காட்டூர் ராஜி, மகளிர் அணி நிர்வாகிகள், மாவட்ட ஒன்றிய மாநகர நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். நம்முடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் நம்முடைய காஞ்சிபுரம் நாடாளுமன்ற ஆய்வுக் கூட்டத்தை நடத்திய பொழுது இந்த தேர்தலுடைய தோல்விக்கு காரணங்களை எல்லாம் அண்ணனே விளக்கமாக எடுத்து சொன்னார்கள். இருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய 26 வரக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் நாம் ஒரு மகத்தான வெற்றியை புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை எடப்பாடியார் தலைமையிலே அமைக்க இன்னைக்கு 98 லட்சம் வாக்குகள் மேல நாம் அதிகமாக பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த உறுப்பினரத்தை இன்னும் புரியவர்களுக்கு போய் சேர்ந்து